ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் நர்சரியிலேருந்து வாங்கின ஒரு கிராஃப்டட் ரோஸை எப்படி நான் நடவு செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் எடுத்திருக்கேன். இப்போது ரோஜா செடினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம நர்சரிக்கு போனால் வேறு ஏதாவது வாங்கும்போது கூட ஒரு ரோஜா செடியோடு தான் வீட்டுக்கு வருவோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவை இந்த பாட்டு தான். அது சைஸ் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வாங்கின செடியோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் 12க்கு 12 க்ரோ பேக் எடுத்திருக்கேன். அதில் இந்த ட்ரெயின் ஹோல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஓடை வச்சு மறைச்சிடுங்க. எடுக்கும்போதே ஆரம்பத்திலேயே பெரிய பேக்காக எடுத்திங்கன்னா செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், வேர் நல்லா பரவி வளரும், நிறைய பூக்கள் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் 12க்கு 12 சைஸில் க்ரோ பேக் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த பேக்கு ட்ரெயின் ஹோல்ஸ் ரொம்ப இல்லைன்னா நீங்களே 2 துளை கூட போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு நல்ல தண்ணி வெளியில் போகிற அளவுக்கு நல்ல சாயிலாக இருக்கணும் இந்த ரோஜா செடிக்கு. இப்போ சில கல்லெல்லாம் கூட கீழே போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஓட்டையெல்லாம் அடைக்காமல் உங்களுக்கு ஒரு லேயர் கிடைக்கும். அதை தவிர கொஞ்சம் தேங்காய் நார் தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய இருந்தால் இன்னொரு லேயர் அதை போட்டுக்கலாம். அதை தவிர கொஞ்சம் காஞ்ச இலைகள் போட்டுக்கிறேன். இதை அடிப்பரப்பில் போட்டு விட்டால் அந்த துளைகள்லாம் அடைக்காமல் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும், தண்ணியும் ஈஸியாக ட்ரைன் ஆகும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது சொல்கிறேன். இப்போ இந்த ரோஜா செடி கொஞ்சம் பெரிய செடியாகவே வளர்ந்தது தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் சின்ன செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம தோட்டத்தில் அது மண்ணில் வேர் பிடிச்சி நல்லாவே வளர்ந்துடும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது 1 பங்கு நல்ல நைஸான செம்மண். ரொம்ப களிமண்ணாக இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல பொலபொலான்னு இருக்கிற செம்மண்ணும் கொஞ்சம் தொழு உரமும் கலந்த ஒரு மண்கலவையை எடுத்திருக்கேன். அது 1 பங்கு எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட செம்மண் இல்லைன்னா நீங்கள் கார்டன் சாயிலையே எடுத்துக்கலாம். அதை தவிர நான் 1 பங்கு கார்டன் சாயிலும் எடுத்திருக்கேன். இப்போ என்னுடைய தோட்டத்து மண் அது. அதுக்கப்புறம் 1 பங்கு மணல் எடுத்துக்கணும். மணல் உங்கள்கிட்ட ஆற்று மணல் கிடைக்கலன்னா இந்த எம்சாண்ட் எடுத்துக்கலாம். இது கட்டிடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, மேனுஃபேக்சர்டு சாண்டு, அதுதான் எடுத்திருக்கேன். அதை தவிர ஆற்று மணலும் இருக்குது பாருங்கள். ஸோ நான் 2யுமே கலந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டாலே போதும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொக்கோபீட் கலந்துக்கலாம். நான் கொக்கோபீட் கலக்கலை, அதனால் மணல் கலந்துக்கிறேன். இது எல்லாமே வேர் நல்லா ஊடுருவி வளர்கிறதுக்கு, அப்புறம் தண்ணி தேங்காமல் நல்லா எல்லா இடத்துலையும் பரவி போகிறதுக்காக தான். ரொம்ப கட்டியான மண் கொடுக்கக்கூடாது. ரொம்ப பலபலன்னு தண்ணி நல்லா பாயிற மண்ணாக தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ செம்மண் 1 பங்கு, தோட்டத்து மண் 1 பங்கு, இந்த மணல் 1 பங்கு. அதை தவிர முக்கியமானது இந்த கம்போஸ்ட்டு. இது நான் வீட்லேயே காய்கறி கழிவு உரம். இது நீங்கள் இது இல்லைன்னா மண்புழு உரம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மாட்டுச்சாண உரம், தொழு உரம் எடுத்துக்கலாம். இதை நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணின காய்கறி கழிவு உரம் 1 பங்கு எடுத்திருக்கேன். அதை தவிர முக்கியமாக வேப்பம் பிண்ணாக்கு எடுத்துக்கணும். வேப்பம் பிண்ணாக்கு நம்ம கடையில் வாங்கிறது தான். அது எனக்கு இந்த தடவை ரொம்ப வீரியம் உள்ளதாக கொடுத்தாங்க. அதனால் அது 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல வாசனையாக இருக்குது.
நர்சரியில் சொல்லியே கொடுத்தாங்க ரொம்ப போடாதீங்க அப்படின்னு. அதனால நான் வந்து இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து வேரில் எந்த பாதிப்பும் இல்லாமல் செடி நல்லா வளர்கிறதுக்கு உதவும். இதில் என்பிகே சத்தும் இருக்குது, பூச்சி தாக்குதல் இல்லாமல் காப்பாற்றுற ஒரு தன்மையும் இருக்கிறதுனால வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரே மண்ணாக ஒரு இடத்துல தங்கிடாமல் இருக்கணும். தண்ணி வந்து ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதனால ஒரு ட்ரேயில் போட்டு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செம்மண், தோட்டத்து மண், மணல், கொஞ்சம் எம்சாண்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கட்டிகளோ கல்லோ இல்லாமல் மண்ணை வந்து பொலன்னு இருக்கணும். பாட்டிங் மிக்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாலே செடி வந்து பிரச்சனை இல்லாமல் வளரும். ஏன்னா எப்போவுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அதுக்கு ஷாக் இருக்கும். அதுலேருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வரத்துக்கு தான் இந்த அளவுக்கு கவனமாக நம்ம எல்லாத்தையுமே செய்கிறோம். இப்போது இதை வந்து பேக்கில் போட்டுக்கிறேன். இதை போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து உங்கள் செடி எந்த ஹைட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் நீங்கள் உள்ளே வச்சு. அதனால் அது கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் செடியை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம போட போகிறோம். எதாவது கட்டி இருந்தால் உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் செடியை வந்து மெல்லமாக இந்த பேக்லேருந்து அந்த ரூட்டெல்லாம் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் மெல்லமாக ஒரு சிசர்ஸ் வச்சு சைடை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். இப்போ இந்த நர்சரி மண் வந்து எப்போவுமே இந்த மாதிரி களிமண்ணாக தான் இருக்கும், ரொம்ப பிசுபிசுப்பான மண்ணாக தான் இருக்கும். இது கூட பரவாயில்ல, இதை விட மோசமான கட்டி பிடிச்ச மண்ணாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் அது உதுத்து எடுக்கும்போது வேறு டேமேஜ் ஆகாமல் மெல்லமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை க்ரோ பேக்குள்ளே வச்சு மண் போடணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 டிப்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். அடியில் இருக்கிற வேரெல்லாம் டேமேஜ் ஆகாமல் மெல்லமாக எடுத்துக்கோங்க. இந்த வேர் பகுதியை மெல்லமாக இந்த பேக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம வைங்க. இப்போ இதில் இந்த பட்டட் போர்ஷன் இருக்குது பாருங்கள், ஒரு 2 ரோஸ் செடியை சேர்த்து இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான பூக்கள் இருக்கிறது ஒரு கொம்பு, இன்னொரு ரோஸோடது. ஸோ அந்த பட்டட் போர்ஷன் மண்ணுக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் மண் போடணும். அதே மாதிரி இதில் சில ரோசஸ்லலாம் இந்த டேப் சுற்றியிருப்பாங்க பிளாஸ்டிக்கில், அது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை, அது தானாகவே அது போயிடும். இதில் வந்து அந்த டேப் இல்லை, அதனால நான் ரிமூவ் பண்ணல. இதில் டேப் இல்லாததுனால நான் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு மேலே மண்ணை லேசாக தூவி விட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணினா தான் அது வந்து நல்லா உள்ளே அழுந்தி இருக்கும். இதில் வேண்டாத இலைகளோ பழுத்த இலைகளோ ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துடலாம்.
இப்போ இந்த பூவை கூட கட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து நம்ம தொட்டியில் வேர் பிடிக்கலைன்னா அது இன்னும் உங்களுக்கு பெருசாகி பூக்க போகிறதில்ல. இந்த செடியை வாங்கின உடனே நான் ஒரு வாரம் நிழலில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ரீபாட் பண்ணுறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஷாக் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்டோட கண்டிஷனுக்கு அது ஏற்றுக்கணும். அப்புறம் தான் நம்ம ரீபாட் பண்ணணும். ஒரு வாரம் நீங்கள் நிழலில் வச்சுருங்க வாங்கிட்டு வந்துட்டு. அதுக்கப்புறமா இப்படி ரீபாட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரோஸஸோ இல்லாட்டா பட்டோ இருந்ததுன்னா நீங்கள் லேசாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் மண்ணை நல்லா இப்படி அமுக்கி விட்டு அதை செட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரோஜா பூ இருக்கிறத எதுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பூக்காது. நமக்கு இந்த மண்ணில் வந்து வேர் ஊனி அது வளர்ந்துட ஆரம்பித்தப்புறம் தான் புது துளிர்கள் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை கட் பண்ண தான் உங்களுக்கு புது துளிர்களும் வரும். இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுக்குறோம். தண்ணி வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி வரதானும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பட்டட் போர்ஷன் மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புது துளிர் நல்ல செடியிலேருந்து வரும், பேசல் ஷூட்டும் வரும். இப்படி தண்ணி கொடுத்தப்புறம் இதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்த நாள் இதுக்கு தண்ணி கொடுக்க தேவையில்லை. நீங்கள் மேல் மண் காஞ்சா மாத்திரம் 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி கொடுங்க. உரமும் கொடுக்க தேவையில்லை. 15 நாள் இப்படியே வச்சிங்கன்னா புது துளிர் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நட்டிங்கன்னா உங்கள் செடி நல்லாவே வளர்ந்து வரும்.